மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை சில விஷயங்கள் பற்றி சொன்னார். அதை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப். பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்த மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அனைத்து கூட்டம் கூட்டுறதா ஆளுங்கட்சிக்கு சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, அதாவது அமெரிக்க ஜனாதிபதி வருஷத்தில் ஒரு நாள் மென்டலில் செக் பண்ணுறாராம்மா. அவர் ஃபிட் டு லீடு அமெரிக்காவா அப்படிங்கிறதுக்கு சரியாக இருக்கிறாரான்ற மாதிரி. அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் பார்த்து பொசுக்குன்னு இந்த மாதிரி சொல்கிறது உண்மையிலேயே வருத்தமாகவும் இருக்கு. இருந்தாலும் அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரோ அப்படின்ற மாதிரி கேள்வி அந்த இடத்துல வருது. ஏன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 சீட் இல்லாமல் காணாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சில விஷயத்த எடுத்து சொல்றாரு. ஆனால் அதை அந்த மாதிரி யார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, யார் சொல்லி இவருக்கு அந்த செய்தி வந்திருக்குன்னு அண்ணாமலை தெளிவாக கேட்க சொல்றாரு. யாருமே சொல்லலை, ஆனால் வரலாம், வர வாய்ப்பு இருக்கும், சொன்னதா கேள்வி அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லும்போது, அப்போ இதெல்லாம் எப்படி ஏற்க முடியும்? இதெல்லாம் ஒரு பொய்யான மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்துகிற விஷயம் தானே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஆனால் இது உண்மையிலேயே கடந்த ஆட்சியில் லோக்சபாவில் எல்லாம் காங்கிரஸ் இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுத்து சொல்லும்போது தான் ஆந்திரா தெலுங்கானாவில் மோடி அவர்கள் சில விஷயத்தை இதை நான் ஏற்க மாட்டேன் இந்த மாதிரி விஷயத்த அப்படின்னு சொல்லி அந்த பரப்புரை, அதாவது தேர்தல் பரப்புரை செய்யும்போது பேசின வீடியோவை எடுத்து காட்டுறாரு. இதெல்லாமே 2001 வாஜ்பாய் அந்த பீரியட்லேயே கூட இந்த மாதிரி மறுசீரமைப்பு எடுக்கணும் தொகுதி அப்படின்னு எடுக்கும்போது நிறைய இதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதனால இது 2026 வரைக்கும் 25 வருஷம் தள்ளி பார்த்துக்கலான்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாரு. ஆனால் அதே அனைத்து கூட்டத்தில் இந்த மாதிரி யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க, அதில் நாங்களும் வர்றோம், பிஜேபி கூட கலந்துக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சில விஷயத்த சொல்றாரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இது இல்லாமல் அண்ணாமலை சொல்றாரு, சும்மா வேஸ்ட்டாக வடை டீ போண்டா எல்லாம் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் செலவு தரணும், நல்லா ஒரு தெளிவாக ஏதாவது ஒரு பாருங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாரு. இதெல்லாமே நிறைய இன்னைக்கு அமித்ஷா வர்றாருன்னு சொல்லி கருப்பு கொடி எடுத்து போராடுறாங்க. உண்மையிலேயே செல்வ பெருந்தகை காங்கிரஸ் போராடுறது உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒன்று பண்றாங்களா இல்லையோ, டிஎம்கேக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இங்கே நல்ல ஒரு செயலில் காங்கிரஸ் ஈடுபடுறாங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தான்னா காங்கிரஸ் காணாமையே போயிடுச்சு, காணாமல் போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இப்போ முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு சொல்லாத விஷயத்தை வச்சு இதை பண்ணும்போது உண்மையிலேயே மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ எப்படி, அதாவது காலங்காலமா தமிழக மக்கள் சில விஷயத்தை வச்சு மடைமாற்றுறது, அதாவது பெரியார் வச்சு சில காலம் ஓட்டினாங்க, அதாவது இந்துக்களுக்கு எதிராக சில பிரச்சனைகள் பேசுற மாதிரி, இல்லை நடிகைகள் சில சினிமா ஆக்டரை வச்சு பேசுற மாதிரி நிறைய இதை வச்சுதான் சில நாள் ஓட்டினாங்க. இப்போ அவங்க எல்லாத்துக்கும் நல்ல அடி, அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவங்கள மதிக்கப்படாதனால இந்த சினிமா ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் இன்னைக்கு வெளியிலேயே வராத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பெரியார் வச்சு பண்ணும்போது பெரியாருங்கிறது அந்த பிம்பத்தை டோட்டலாக உடைச்சிட்டாங்கன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இப்போ அதை தாண்டி கடவுள் மறுப்பு கொள்கை அது இது நிறைய விஷயம் வந்துச்சு. இப்போ அவங்க பால்குடம் எடுத்து பழனிக்கு பாத யாத்திரை போற அளவுக்கு பண்ணிட்டாங்க, மாநாடு வச்சு என்னென்னமோ பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் தான், அதாவது நேற்று ஏதோ சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கோயிலில் முத்துமாரியம்மன் ஏதோ ஒரு கோயிலில் டாய்லெட் வசதியில் எதுவும் இல்லைன்னு இன்னைக்கு பெரியாரிஸ்டே போராடுற அளவுக்கு கொண்டு நிறுத்தியிருக்கு. அப்போ இதை தாண்டி இப்போ மும்மொழி கொள்கை இந்த விஷயத்துல இந்தி எதிர்ப்புங்கிற ஒரு மடை மாட்டினாங்க. உண்மையிலேயே இந்த விஷயம் தோல்விதான் பார்க்கணும். காரணம் எப்படி தோல்வின்னு நீங்க கேட்கலாம். தோல்வி இப்போ இந்திய அழிப்புன்னு சொல்லிட்டு இந்திய அழிச்சா பரவாயில்ல, இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மொழியே தெரியல, எது இந்தி எது இங்கிலீஷ்ன்னு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் வச்சு நான் ஒரு அரசியல் செஞ்சான்னா முதல்வர் எப்படி இவங்களெல்லாம் வச்சு நான் அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியும், இதை இப்படியே போனோன்னா நம்மளை மானத்தை தெருவில் இழுத்து விட்டுருவாங்க போல இருக்கு, அதனால மடை மாற்றலாமோ அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு சென்ட்ரல்ல எடுத்துட்டு வருவாங்கன்ற மாதிரி வித்தியாசமா சொல்லி ஆகணும் இல்லையா. அப்போ இந்த பிரச்சனை மடை மாற்றுறது இது யாருக்குமே தெரியாத விஷயம். இப்ப திடீர்னு புகுத்தும் போது மக்கள் பதட்டம் ஆகும் இல்லைங்களா.
அப்ப இதை வச்சு கொஞ்சம் மடைமாட்டிடலாம். ஏன்னா தொடர்ச்சியா நிறைய பாலியல் விஷயம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமா அரசியல் செய்யறதுக்கு இங்க இவங்களுக்கு யாரும் கிடைக்கலன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த விஷயம் மக்களை ஏமாத்தி எத்தனை நாள் தான் சில வண்டி ஓட்ட முடியுன்ற மாதிரி. முதலமைச்சர் உண்மையிலேயே சில யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த மாதிரி இந்திய அழிப்பு, இந்தி ஒழிப்புன்னு சொல்லிட்டு இங்கிலீஷுக்கும் இந்திக்கும் வித்தியாசம் தெரியலன்னா, இப்ப இவங்களெல்லாம் வச்சு நாளைக்கு என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா அந்த இடத்துல? சரியா போய் அழிச்சிருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி அழிக்கிறவங்க எல்லாருமே அவங்க குழந்தைய இந்தி ஸ்கூல்ல தான் படிக்க வச்சிருக்காங்க. நெறைய பேர் இன்னைக்கு பண்றாங்க. அதாவது உங்க ஸ்கூல்ல, அதாவது திமுக நடத்துற ஸ்கூல்ல, இல்ல திமுக தொண்டர்கள் நீங்க அனுப்புற பிரைவேட் ஸ்கூல்ல போய் உண்மையிலேயே அந்த ஸ்கூலுக்கு வந்து என் பசங்கள நான் அனுப்பல, நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டம் கையில எடுத்திருந்தாலும் கூட தமிழக மக்கள் இன்னைக்கு நம்பியிருப்பாங்க. ஆனா இவங்க அப்படியெல்லாம் பண்ணல. சரி, இதெல்லாம் தாண்டி அப்படியே நாங்க தான் இந்திய ஒழிக்கிறேன்னு சொல்லி சரியான ஒரு எழுத்த அழிச்சிருந்தாலும் பரவாயில்ல. இல்ல போய் இங்கிலீஷ அழிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்ப எந்த விஷயத்திலும் இங்க அடி முட்டாளா இருக்காங்களேன்ற மாதிரி மக்கள் மத்தியில ஒவ்வொரு விஷயமும் ஃபெயிலியர் ஆயிட்டு வருது. எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, அவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான அந்த விஷயம். ஏன்னா, அதனால தான் நல்லா படிங்கடா அப்படின்ற அளவுக்கு நெறைய பேர் கலாய்க்கிற அளவுக்கு ஆயிருச்சு இன்னைக்கு. அதனால தான் பொது வெளியில நெறைய பேர் சொல்றாங்க. 200 இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் நானு. ரூ. 200 நோட்ல வந்து நீங்க வாங்குற ரூ. 200 நோட்ல கூட அந்த இந்தி இருக்கு. அது வேணான்னு சொல்லி கிழிச்சு வீசுங்கடா அப்படின்னு ஒருத்தர் பதிவிடுறாரு. நெறைய பேரு இன்னைக்கு வந்து அதே அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இடி உங்கள வருமானத்துறை நீங்க அடிக்கடி போற இடத்துல எல்லாம் நீங்க இடி ரைட் பண்றாங்க. அந்த இடத்துலயும் ஹிந்தி தான் இருக்கு. போய் அழிச்சு பாருங்களேன். நெறைய இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது, மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயம் மடைமாற்றுறதுக்கு தான் இந்த திமுக ஆட்சி ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்சிருச்சு. அப்ப இது இல்லன்னா நாளைக்கு வேற ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா, சட்ட ஒழுங்கு தொடர்ந்து இன்னைக்கு பாலியல் வந்து தொடர்ந்து டெய்லி நம்மளே ஒரு 4, 5 கன்டென்ட் போட்டிருக்கோம். அதாவது தொடர்ந்து. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது, ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டு இருக்கும்போது, இதெல்லாம் தாண்டி அ எ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே நெறைய வித்தியாசமான கருத்துக்கள் எல்லாம் வருது. அதான் சட்ட ஒழுங்கு. நேத்து 2, 3 நாளைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் பாலியல் சின்ன விஷயம் இல்ல. அது பெரிய விஷயம். அது நடக்கும்போது கூட தந்தையார் அவர்கள அந்த புகார் கொடுத்த அந்த தந்தையார் அவர்களையே இந்த மாதிரி இல்லன்னு மிரட்டி கையெழுத்து போட சொல்ற அதிகாரிகளும் இருந்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, ஓ இதெல்லாம் ஏன்னா இந்த போலீஸ்காரங்க வந்து நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டாங்கல்ல. இந்த மாதிரி தொடர்ந்து வெளியில வந்துட்டான்னா, கட்சி சரியில்ல அப்படிங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் கூட முட்டு குடுக்குறவங்களோன்ற மாதிரி வழி இல்ல. வேற கட்டாயம். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலயும் இன்னைக்கு வந்து தோல்வி, தோல்வி, தோல்விங்கும்போது, பாவம் என்ன செய்யவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு இல்லாத ஒரு விஷயத்த வந்து சொல்லி, ஆனா உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு பொசுக்குன்னு சொல்லிறக்கூடாதுன்ற மாதிரி தான். அதாவது அது எல்லாருக்கும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். இல்லைன்னு என்னதான் நெனைச்சாலும் கூட, இது சில வருந்தத்தக்க விஷயம் தான். ஆனால் இந்த மாதிரி கட்டாயமா இந்த மாதிரி சில சொல்லி ஆகுற நெலைமையில அண்ணாமலை வந்துட்டாரோன்ற மாதிரி தான். சில அவர் ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் எடுக்கிறாரு. இருந்தாலும் பொசுக்குன்னு நம்ம முதல்வர் பார்த்து இந்த மாதிரி ஃபிட் டூ லீட் தமிழ்நாடு அப்படின்னு அப்படி சொல்லும் ஒரு வருத்தமா இருக்குங்கிறது தான் நம்ம இருந்தாலும் அவர் சொன்னது சரியா, இல்லையாங்கிறது நீங்க பதிவிட்டா நல்லாருக்கும். மனிதானி மகத்தானவன் மனிதானி மகத்தானவன் மனிதானி மகத்தானவன்